ஒரு மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ஈக்குவேஷனை ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு அதுல இருந்து ஐகன் வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐகன் வெக்டர் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1 2 3 4ங்கிற ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸை நான் இப்போ நார்மலாக நம்ம இதை ஏன்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஏங்கிறது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு, லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார் வேரியபிள், ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இது 2x2 மேட்ரிக்ஸ்னா ஐங்கிறது 1 0 0 1. அதே மாதிரி 3x3க்கு ஐடென்டிட்டி என்ன, அதே மாதிரி அண்ட் சோ ஒன். அதே மாதிரி நம்ம ஐடென்டிட்டி வேல்யூ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும்ல, அதை தான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதை ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணோம்னா இதோட லாம்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த லாம்டாவோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னா ஐகன் வேல்யூஸ். அது அகைன் இந்த ஈக்குவேஷன்ல இந்த சேம் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த லாம்டாவோட வேல்யூவை அப்ப நமக்கு வர சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த வெக்டார்ஸ் தான் ஐகன் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். இந்த நார்மல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் a மைனஸ் லாம்டா ஐ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஏங்கிறது என்ன 1 2 3 4 இதான் a மைனஸ் லாம்டா இன்டு 1 0 0 1. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் 1 மைனஸ் லாம்டா இன்டு 1 லாம்டா 2 மைனஸ் லாம்டா இன்டு 0 0. அதனால இந்த டேர்மை விட்டுறேன். நெக்ஸ்ட் டேர்ம் 3, இங்க 0 இருக்கு, அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிடும். அதனால வெறும் 3 மட்டும் தான் வரும். ஃபோர்த் ஒன் இந்த டேர்ம் என்ன வரும் 4 மைனஸ் லாம்டா இன்டு 1 லாம்டா வரும். அதனால 4 மைனஸ் லாம்டா. இப்ப a மைனஸ் லாம்டா ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப a மைனஸ் லாம்டா ஐ டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் லாம்டா 2 3 4 மைனஸ் லாம்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் 1 மைனஸ் லாம்டா இன்டு 4 மைனஸ் லாம்டா மைனஸ் 6. அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூனா என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுவோமா, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணா ஃபர்தரா 1 இன்டு 4 4, 1 இன்டு மைனஸ் லாம்டா மைனஸ் லாம்டா இன்டு 4 மைனஸ் 4 லாம்டா மைனஸ் லாம்டா இன்டு மைனஸ் லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர். ஜஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 6. இதை சிம்பிளிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் லாம்டா ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் லாம்டா டேர்ம், இங்க ஒரு லாம்டா இருக்கு, இங்க மைனஸ் 4 லாம்டா. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா 5 மைனஸ் 5 லாம்டான்னு வரும். லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா 4 மைனஸ் 6 மைனஸ் 2. அப்ப இந்த a மைனஸ் லாம்டா ஐ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இதுதான் வருது. இதுதான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமினல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னா இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த டேர்ம் இருக்குல்ல a மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கே இவ்வளோ டைம் எடுக்குது, இவ்வளோ ப்ரொசீஜர் நம்ம பண்றோம். இதுவே 3x3 மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸ் அதே மாதிரி பெரிய மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு இன்னும் டைம் எடுக்கும். எக்ஸாம்ல என்ன பண்ணலாம்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா இதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இப்ப நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன், ஜஸ்ட் இதை மெமரைஸ் மட்டும் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் இது. என்னன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், அதனால நான் லாம்டா ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்றேன். 2x2 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால நான் 2ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுவே 3x3னா லாம்டா கியூப்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப லாம்டா ஸ்கொயர்னா நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் லாம்டா வரும், அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் நான் இது போட்டுக்கிறேன். இது 2x2ங்கிறதுனால லாம்டா ஸ்கொயர், நெக்ஸ்ட் டேர்ம் லாம்டா, நெக்ஸ்ட் ஃபைனல் டேர்ம் என்னன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் சைன் ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா, அப்புறம் மைனஸ், அப்புறம் பிளஸ். அதே மாதிரி எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம ஃபர்தரா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் டேர்ம், இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன வரும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a வரும். இது ஏங்கிற மேட்ரிக்ஸா இருந்துச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லாஸ்ட் டேர்ம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a.
அப்ப இந்த டேர்ம் என்ன வரும்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ. அதான் இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால ஜஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், லாம்டா ஸ்கொயர் ஃபிக்ஸ்டா இருக்க போது, லாம்டா ஃபிக்ஸ்டா இருக்க போது. இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அத ரெண்டுத்தையும் ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம்னாலே நம்ம இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு பாக்குறோமா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் ட்ரேஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்றேன். ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறது என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸோட மெயின் பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்ப நான் சர்க்கிள் பண்ணிருக்கேன்னா இதுதான் மெயின் பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் தான் ட்ரேஸ். ஓகேவா? இப்ப நம்ம இந்த சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? அப்ப ட்ரேஸ் ஆஃப் ஏ என்ன? 1 + 4 = 5. அப்ப ட்ரேஸ் ஆஃப் ஏ ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நார்மலா நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதே சேம் தான். 1 × 4 4 மைனஸ் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிபிள் பண்ணுவோம். 3 × 2 6. அப்ப 4 - 6 = -2. இப்ப ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ண போறேன். அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ ஓட வேல்யூ 5 இன்டு லாம்டா பிளஸ் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன -2 = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணனா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா -2 = 0. ஜஸ்ட் ட்ரேஸும் டிட்டர்மினன்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இந்த இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த நார்மல் ப்ரொசீஜர் இந்த மெத்தட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல அதோட ஃபைனல் ஆன்சர் பார்ப்போம். லாம்டா ஸ்கொயர் -5 லாம்டா -2 = 0. இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல அதுல என்ன வருது? சேம் அதே லாம்டா ஸ்கொயர் -5 லாம்டா -2 = 0 வந்துருச்சு. நம்ம இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இந்த ஃபார்முலா இந்த இதை ஃபாலோ பண்ணி போட்டால் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக இந்த ஷார்ட்கட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இது போட்டுடலாம். ஆனா இந்த ஃபார்முலா வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான். 3x3 மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸ்க்குலாம் டிஃப்ரெண்டா வரும். அது இதே ஃபார்முலா தான். இதை எப்படி ஜெனரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.